அமெரிக்காவில் பனிப்பொழிவும் காட்டுத்தீயும் தேவன் கூறியபடியே. அமெரிக்காவை கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் பனி புயல் புரட்டி போட்டுள்ளது. சுமார் 6 கோடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் நிலைமை இன்னும் மோசமடையும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் காடுகளில் பற்றிய தீ அடுத்தடுத்து பரவி வருகிறது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும். நிலநடுக்கம் ஏற்படும். இப்போ நிலநடுக்கம் எங்கே வந்துருக்குது? பீகார் அது அடுத்து வரும். அது அடுத்து வரும். நேபாள் 30 நாடுகளுக்கு சரிங்களா? நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து 32 பேர் பலியாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளது. பூமியில் புதியவை காண்பீர்கள். என்ன பார்த்தீங்க? 11வது செய்தி. பூமியில் புதியவை காண்பீர்கள். என்ன பார்த்தீங்க? புதியவை சொல்லுமா சத்தமா சொல்லு. நீ சொல்ல தப்பு இல்லையா? சொல்லுமா. ராஜஸ்தான் மாநிலத்தில் போர்வெல் போடும்போது 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ளம் போல் பாய்ந்து ஓடும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாராத விதமாக பலத்த ஓசையுடன் நிலத்திலிருந்து தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பித்தது. பின்னர் தண்ணீர் சீர்பாய ஆரம்பித்தது. ஊற்றாக கிளம்பிய வெள்ளம் என பாய்ந்தோடிய நீரின் காரணமாக அந்த வயல்வெளியே தண்ணீர் தேசமாக மாறிப்போனது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்திருக்க பாலைவன பூமியில் இப்படி ஒரு அதிசயமா என்று ஊர் மக்கள் ஆச்சரியமடைந்து அங்கே திரள ஆரம்பித்தனர். புதியவை தோன்றும், வானத்திலும் புதியவை தோன்றும், பூமியிலும் புதியவை தோன்றும். ராஜஸ்தானில் வந்து போர் போடுறாரு. பூமியில் குழந்தை தண்ணி வந்து பாலைவனம் பூரா தண்ணி. போர் உள்ள வந்து ஏகப்பட்ட தண்ணி அப்படி நிற்கிது. பாலைவனம் பூரா தண்ணியாக நிற்கிது. எங்கேயாவது பாலைவனம் தண்ணிக்கு பார்த்துக்கிறீங்களா? குடி தண்ணி அடிக்காது பாலைவனத்தில். தேவனுக்கு புதியவையே தேவன் செய்யும். அதிசயமான சரியா? வானத்தில் அதிசயம் நீங்கள் தோணும் பார்ப்பீங்க. வானத்தில் வர்ற காலங்களில் இப்போ வருவார் எடுங்க. இந்த 10 நாட்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட வந்து 6 காரியங்கள் நிறைவேறிவிட்டேன். 13 காரியம் சொல்லியிருக்காரு ஆண்டவர். இந்த 10 நாளில் வந்து இந்த 6 காரியமும் நிறைவேறிடுச்சு. அப்போ நிறைவேறாத காரியம் எதுவும் நினைச்சிடாதீங்க. நிறைவேறிய காரியம் வந்து உடனடியாக வரும். இப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் விபத்து ஏற்படுத்தி ஆண்டு பேசியிருக்காரு. கப்பல் விபத்து 11/1/2025 ஜப்பானில் சுனாமியும் நிலநடுக்கம் சொல்லி ஆண்டு சொல்லியிருக்காரு. இது போன வாரம் நம்ம ஆராதனை சொல்லியிருந்தேன். போன வாரம் முதல் வாரம் ஜப்பானின் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரிக்டர் அளவில் 6.8 நிலநடுக்கம் பதிவானதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். 2011 மார்ச் மாதம் ஜப்பானில் சுனாமி வந்து டிவி நியூஸ் பார்க்கும்போது ஆண்டு அப்படியே எனக்கு தத்ரூபமாக காட்டு. ஒரு வாரத்துக்கு தத்ரூபமாக காட்டு. அந்த ஜப்பான் சுனாமி வரல, அப்படி தத்ரூபமாக காட்டி அந்த சுனாமியில் வந்து அப்படியே ஒரு மலைப்பகுதியாக இருக்குது. அந்த மலைப்பகுதியில் கடலில் இருந்து சுனாமி வருது. நான் கூட என்னடா மழையாக இருக்குது, கடலை காட்டுறாங்க. நம்ம பகுதியெல்லாம் மழை கிடையாது. நம்ம பகுதியில் நம்ம பிளேட்ஸ் தானே, கடல் அப்படி இல்லை. அங்கே கடல் பகுதியில் கடல் சுனாமி வருது, மலைப்பகுதியாக இருக்குன்னு சொல்லி ஆச்சரியம் பார்த்துக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த நியூஸில் காட்டினபடியே தேவன் பாருங்கள், நியூஸில் காட்டினபடியே அப்படியே வருது. என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியக்கூடிய காரியம். முன்கூட்டி அவங்க காட்டுறாரு. ஆனால் காட்டுவது நிமித்தமாய் இன்னைக்கு 15 உயிர்கள் உயிரோடு இருக்குது. எத்தனை உயிர்கள்? எத்தனை இடத்துக்கு மரத்தை காட்டினாரோ கூட்டி செஞ்சுருக்கிறோம். அவங்கள்ட்ட நான் சொல்வதில்லை. சொன்னால் என்ன செஞ்சுருவாங்க? பயந்துருவாங்க. அப்போ அதுக்காக சொல்கிறது அப்படி ஜெபிச்சு கொடுத்து 15 பேருக்கு உயிரோடு இருக்கிறாங்க. சொல்லாமல் ஜெபிக்காதவங்கலாம் இன்னைக்கு உயிரோட. அந்த வேதனை யார் படுறா? சொல்லுங்க, அந்த வேதனை யார் படுறா? நான் தான் படுறேன். ஆண்டு சொல்கிறார். ஆண்டு என்ன சொல்கிறாரு? நான் சொல்வதை கேளுங்கிறது. கேட்குறோமா? கேட்கறது இல்லை. அதனால் பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது ஆண்டு வார்த்தை என்ன, இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, தீர்க்க தரிசனம், இப்போ என்ன நடக்க போகுது, வசனம் என்ன சொல்கிறத பற்றி நம்ம பார்ப்போம்.